அனைத்து அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்றும் நாம் டாக்டர் A.J. அப்துல் கலாமை பற்றி பார்ப்போம். அப்துல் கலாம் அவர்கள் விண்வெளி ராக்கெட் இன்ஜினியராக வேலையில் சேர்ந்த பின் TIFR கம்ப்யூட்டர் மையத்தில் சில விஷயங்களில் தேர்ச்சி பெறுவதற்கான ஒரு திட்டத்துடன் அவரது பணி அங்கு ஆரம்பமானது. அதற்கு பின் தும்பாவில் ராக்கெட் ஏவுதளத்தை நிறுவ வேண்டும் என்று 1962 பிற்பகுதியில் இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு முடிவெடுத்தது. கேரளாவின் திருவனந்தபுரம் அருகே உள்ள தூங்கி வழியும் ஒரு மீனவ கிராமம். பூமியின் காந்த சக்தி கொண்ட பூமத்திய ரேகைக்கு வெகு அருகில் அமைந்திருப்பதால் இது மிகவும் பொருத்தமான இடம் என்று அகமதாபாத்தில் உள்ள இயற்பியல் ஆய்வுக்கூடத்தின் பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி டாக்டர் சிட்வின்ஸ் தேர்வு செய்தார். சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் 600 ஏக்கர் பரப்பளவில் ரயில்வே இருப்பு பாதைக்கும் கடற்கரைக்கும் இடையே தும்பாவில் இடம் முடிவு செய்யப்பட்டது. இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய தேவாலயம் இருந்தது. ஆனால் 1962 திருவனந்தபுரத்தில் பிஷப்பாக இருந்த ரெவரண்ட் டாக்டர் திரைராவின் ஆசியோடும் ஒத்துழைப்போடும் தேவாலய இடத்தை கலெக்டர் இப்படி கையகப்படுத்தி கொடுத்தார். மத்திய பொதுப்பணித்துறையின் நிர்வாக பொறியாளர் R.D. ஜான் அந்த பகுதி முழுவதையும் சீர்படுத்தி கொடுத்தார். தூய மேரி மேக்டலின் தேவாலயத்தின் தும்பா விண்வெளி மையத்தின் முதல் அலுவலகம் அமைக்கப்பட்டது. பிரார்த்தனை அறைதான் அவருடைய முதல் ஆய்வுக்கூடம். பிஷப்பின் அறை அவருடைய வடிவமைப்பு மற்றும் வரைகளை அலுவலகமாக மாற்றியது. இன்று வரை அந்த தேவாலயத்தின் மகிமைக்கு பங்கம் இல்லை. இப்போது அங்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியகம் அமைந்துள்ளது. தும்பா வந்த கொஞ்ச நாட்களிலேயே அமெரிக்கா புறப்பட வேண்டும் என்று அவருக்கு உத்தரவு வந்தது. அங்குள்ள நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பணி மையங்களில் சவுண்டிங் ராக்கெட் ஏவுவது பற்றிய 6 மாத பயிற்சிக்காக அந்த பயணம். உடனே அவர் விடுமுறை எடுத்துக்கொண்டு ராமேஸ்வரம் சென்று அவருடைய அப்பாவிடம் சொன்னவுடன் அவருக்கு தாங்கனா மகிழ்ச்சி. அவரும் சரி, அவருடைய நண்பர்கள் அகமத் ஜலாலுதீனும் சம்சுதீனும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களிடம் அந்த அகமது ஜலாலுதீனும் சம்சுதீனும் அவரை வழி அனுப்புவதற்காக பம்பாய் வரை சென்றனர். அப்பாவிடமிருந்தும் அவர் நண்பர்களிடமிருந்தும் பிரியும் போது, விடைபெறும் போது கண்கள் குளமானது. புதுமையும் பிரார்த்தனையின் முக்கியமான பலன்களில் இதுவும் ஒன்று என்று அவர் சொல்கிறார். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான எல்லா ஆதாரங்களும் மனசுக்குள் மறைந்துள்ளன. உணர்வு நிலையில் உறைந்து கிடக்கும் சிந்தனைகள் வெளிக்கிளர்ந்து செழித்தோங்கி நிஜமாவதற்கு வாய்ப்பு கிடைத்தால் வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். இறைவன் நம்மை படைத்தவன். நமது மனதிலும் ஆளுமை திறனிலும் அபார வலிமையையும் திறமையையும் சேர்த்து வைத்து படைத்திருக்கிறான். இந்த ஆற்றலை அடையாளம் கண்டு வளப்படுத்தி கொள்வதற்கு கை கொடுக்கிறது பிரார்த்தனை. பிரார்த்தனையில் மிகவும் ஈடுபாடு உள்ளவர் நமது ஆப்பைஜா அப்துல் கலாம். அதனால்தான் அவர் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வர முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு அவர் நம் நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பான ஜனாதிபதியாகவும் ஆக முடிந்தது. நன்றி, வணக்கம்.